மிஷனரி ஊழிய பாதையில் 35 ஆண்டுகளை பூர்த்தியாக்கி முன்னேறுகிறது பூரண சுவிசேஷ பெந்தெகோஸ்தே சபை. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 1933 ஆண்டு பாஸ்டர் ஜே ஜான்ரோஸ் அவர்களால் இந்தியாவின் தென்கோடியில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடமலைக்குன்று என்னும் குக்கிராமத்தில் துவங்கப்பட்ட பூரண சுவிசேஷ பெந்தெகோஸ்தே சபையானது படிப்படியாக வளர்ந்து வந்தது. அதன் பயனாக தமிழ்நாட்டின் பல முக்கிய பகுதிகளிலும் கேரள மாநிலத்திலும் ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட்டன. ஸ்தாபகரின் மறைவுக்கு பின் இந்தியாவின் வடமாநிலங்களில் இரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பகுதிகளில் அதை அறிவிக்க வேண்டும் என்ற ஆத்தும பாரத்துடன் FGPC ஸ்தாபனத்தின் அடுத்த தலைமை போதகராக விளங்கின பாஸ்டர் என் தாமஸ் அவர்களால் விடுக்கப்பட்ட மிஷனரி அறைகூவலுக்கு பாஸ்டர் எஸ் பாலையன், பாஸ்டர் ஜி ஜான் கிறிஸ்டோபர் மற்றும் பாஸ்டர் ஏ பிரபாகரன் ஆகியோர் முற்றிலுமாக தங்களை அர்ப்பணித்து 1990 ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் வட இந்தியாவிற்கு முன்னோடி மிஷனரிகளாக புறப்பட்டு சென்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிலிபித் என்ற பட்டணத்தில் ஊழியத்தை துவக்கினர். அதே ஆண்டில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பால்கர் மற்றும் பாண்டூர் ஆகிய இடங்களில் ஊழியம் துவங்கப்பட்டது. 1993 ஆண்டில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பன்பசா என்ற இடத்தில் ஊழியம் துவங்கப்பட்டது. 1995 ஆண்டில் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் ஊழியம் நம்முடன் இணைந்தது. 2001 ஆண்டில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிரிதி என்ற இடத்தில் ஊழியம் துவங்கப்பட்டது. அதே ஆண்டில் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ஜம்மு ஊழியம் நம்முடன் இணைந்தது. 2002 ஆண்டில் சண்டிகார் யூனியன் பிரதேசத்தில் சண்டிகார் ஊழியம் நம்முடன் இணைந்தது. 2003 ஆண்டில் டெல்லி யூனியன் பிரதேசத்தில் டில்லியில் ஊழியம் துவங்கப்பட்டது. அதே ஆண்டில் மேற்கு வங்காளம் மாநிலத்தில் குல்டி மற்றும் சித்தரஞ்சன் ஆகிய இடங்களில் ஊழியம் துவங்கப்பட்டது. 2004 ஆண்டில் பீகார் மாநிலத்தில் சக்கா என்ற இடத்தில் ஊழியம் துவங்கப்பட்டது. அதே ஆண்டில் ஹரியானா மாநிலத்தில் அம்பாலா காண்ட் என்ற இடத்திலும், பஞ்சாப் மாநிலத்தில் குருதாஸ்பூர் என்ற இடத்திலும், மத்திய பிரதேசம் மாநிலத்தில் மௌ என்ற இடத்திலும் ஊழியங்கள் துவங்கப்பட்டது. 2005 ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வர் என்ற இடத்தில் ஊழியம் துவங்கப்பட்டது. 2006 ஆண்டில் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் பதி என்ற இடத்தில் ஊழியம் துவங்கப்பட்டது. 2007 ஆண்டில் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜோத்பூர் என்ற இடத்தில் ஊழியம் துவங்கப்பட்டது. 2009 ஆண்டில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிலாஸ்பூர் என்ற இடத்தில் ஊழியம் துவங்கப்பட்டது. 2012 ஆண்டில் அஸ்ஸாம் மாநிலத்தில் போராப்ஜன் என்ற இடத்தில் ஊழியம் துவங்கப்பட்டது. அதே ஆண்டில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் போர்ட் பிளேர் என்ற இடத்தில் ஊழியம் துவங்கப்பட்டது. 2013 ஆண்டில் நாகாலாந்து மாநிலத்தில் திமாப்பூர் என்ற இடத்தில் ஊழியம் துவங்கப்பட்டது. 2014 ஆண்டில் டையூ அண்ட் டாமன் யூனியன் பிரதேசத்தில் நானி டாமன் என்ற இடத்தில் ஊழியம் துவங்கப்பட்டது. 2016 ஆண்டில் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் நாம்சாய் என்ற இடத்தில் ஊழியம் துவங்கப்பட்டது. 2018 ஆண்டில் திரிபுரா மாநிலத்தில் பிஸ்ராம்கஞ்ச் என்ற இடத்தில் ஊழியம் துவங்கப்பட்டது. 2019 ஆண்டில் கோவா மாநிலத்தில் மார்சல் என்ற இடத்தில் ஊழியம் துவங்கப்பட்டது. அதே ஆண்டில் மேகாலயா மாநிலத்தில் பைர்னிஹாட் என்ற இடத்தில் ஊழியம் துவங்கப்பட்டது. 2022 ஆண்டில் சிக்கிம் மாநிலத்தில் பஞ்ச்கரே என்ற இடத்தில் ஊழியம் துவங்கப்பட்டது. 2023 ஆண்டில் தத்ரா நகர் ஹவேலி யூனியன் பிரதேசத்தில் சில்வாசா என்ற இடத்தில் ஊழியம் துவங்கப்பட்டது. அதே ஆண்டில் தெலுங்கானா மாநிலத்தில் அமீன்பூர் என்ற இடத்தில் ஊழியம் துவங்கப்பட்டது. இவ்வாறாக
கடந்த 35 ஆண்டுகளில் தேவன் இந்தியாவின் வடக்கு, வடகிழக்கு மற்றும் வடமேற்கு மாநிலங்களில் நமது மிஷனரி ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி ஆசீர்வதித்து வருகின்றார். 26 மாநிலங்களிலும் 7 யூனியன் பிரதேசங்களிலும் நமது மிஷனரி ஊழியம் கால் பதிக்க தேவன் கிருபை செய்தார். தற்போது நமது மிஷனரி ஊழியத்தில் சுமார் 102 ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளும் 100க்கும் மேற்பட்ட கிளை ஊழியங்களும் நடைபெறுகின்றன. ஊழிய களத்தில் சுமார் 198 மிஷனரிகள் மிகுந்த தியாகத்தோடும் ஆத்தும பாரத்தோடும் செயலாற்றி வருகின்றனர். இந்தியாவிலேயே பரப்பளவிலும் மக்கள் தொகையிலும் பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தின் மொத்தமுள்ள 75 மாவட்டங்களில் 34 மாவட்டங்களில் மொத்தம் 49 சபைகளை ஸ்தாபித்து நாம் ஊழியம் செய்து வருகின்றோம். மணிப்பூர், மிசோராம் மாநிலங்கள் மற்றும் லட்சத்தீவுகள், லடாக் யூனியன் பிரதேசங்கள் ஆகியவை மட்டுமே இனி சுதந்தரிக்கப்பட வேண்டும். நமது ஸ்தாபனத்தின் தற்போதைய தலைமை போதகர் பாஸ்டர் வினில் சதீஷ் அவர்களது சீரிய ஆலோசனை மற்றும் சிறப்பான வழிகாட்டுதலினாலும் அர்ப்பணிப்புடன் உழைக்கின்ற மிஷனரிகளினாலும் மிஷனரி ஊழியக்குழு அங்கத்தினர்களின் தீவிர செயல்பாடுகளினாலும் உதாரத்துவமாய் கொடுக்கிற நன்கொடையாளர்களினாலும் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜப வீரர்களினாலும் இந்த ஊழியம் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. கல்வியறிவில் மிகவும் பின்தங்கிய சமுதாயத்திற்கு முடியாரத்தன்புரியில் அமைந்துள்ள ஷைன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் மூலமாக சிறந்த கல்வி சேவை வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது 30 கிராமங்களிலிருந்து சுமார் 450 பிள்ளைகள் இங்கு ஆங்கில வழியில் கல்வி கற்று வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிலிபித்திலும் அஸ்ஸாம் மாநிலத்தில் போராப்ஜனிலும் ஊழியர் பயிற்சி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், குஜராத், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் அமலில் உள்ளது. சுவிசேஷம் அறிவிக்க, சபை கூடி ஆராதிக்க, சபைக்கு இடங்கள் வாங்க, ஆலயம் மற்றும் மிஷன் வீடு கட்ட, ஞான ஸ்நானம் கொடுக்க, வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க சுவிசேஷ எதிர்ப்பாளர்களால் தடைகளும் எதிர்ப்புகளும் அச்சுறுத்தல்களும் காணப்படுகின்றன. சுமார் 14 சபைகள் நேரில் ஒன்று கூடி ஆராதிக்க முடியாமல் ஆன்லைன் மூலம் ஆராதிக்கும் நிலை காணப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் 50% மேலான நமது ஊழியங்கள் வாடகை கட்டிடத்தில் நடைபெறுகின்றன. அங்கெல்லாம் எப்போது வேண்டுமானாலும் வெளியேற்றப்படும் சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த சவால்களுக்கு இடையேதான் உத்தரப்பிரதேசத்தின் எல்லா மாவட்டங்களிலும் ஊழியம், வடமாநிலத்தில் 1000 ஊழியர்கள் அலையலையாக என்ற நமது மிஷனரி ஊழியத்தின் இலக்குகளை நாம் அடைந்தாக வேண்டும். அதற்கு படை வீரராய், கொடை வீரராய், ஜப வீரராய் நம்மில் பலர் எழுந்தாக வேண்டும். தேவையை உணர்வோம், தேவ திட்டத்தில் இணைவோம், தேசத்தை சுதந்தரிப்போம்.